விலை குறைய போகுதா உயர போகுதா? தங்கம் விலையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் தற்போது எந்த நிலையில இருக்கு? தங்கம் விலை 2026 எப்படி இருக்கும்னு சொல்லி வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் வெளியிட்ட அறிக்கை என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். தங்கத்தை அப்போல இருந்து இப்போ வரலும் மக்கள் ஒரு ஆபரணமாக மட்டும் பார்க்காம அதை ஒரு அசட்டாக பார்க்குறாங்க. ஸோ எல்லா சுச்சுவேஷன்லேயும் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு சொத்தாக அதை பார்க்குறாங்க. அதனாலேயே தங்கத்துக்கான அதிக மதிப்பு மக்கள் மத்தியில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தங்கம் விலை இதற்கு முன்பாக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அளவில் இருந்தாலும் இப்போ இந்த ஆண்டு தொடக்கத்துல இருந்தே அதிரடியாக தங்கம் விலை அதிகரிக்க ஆரம்பிச்சது. இப்போ 1,00,000 வருடமே நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்லையுமே மக்கள் மத்தியில் தங்கத்தை வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. தங்கத்தை இன்னும் அசட்டாக பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில தங்கம் விலை அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள்லாம் முதல்ல என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த தங்கம் விலையெல்லாம் எங்க நிர்ணயிக்கிறாங்க? நிறைய பேர் தங்கம் அதிகமா வாங்குறாங்க, அதனாலதான் இது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் தங்கம் வாங்குறத குறைச்சிக்கிட்டாலே இந்த தங்கம் விலை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மட்டும்தான் முக்கிய காரணமா? இதன் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். தங்கம் வெள்ளி விலைகள் சர்வதேச சந்தையில தான் நிர்ணயிக்கப்படுது. அதாவது லண்டன் புல்லியன் மார்க்கெட் பிளஸ் நியூயார்க் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், இந்த இடத்துல தான் உலக அளவுல தங்கம் வெள்ளி விலைகள் அப்படின்றது நிர்ணயிக்கப்படுது. அதே மாதிரி இந்தியாவில் இந்தியன் புல்லியன் மார்க்கெட் அப்படின்ற இடத்துலையும் நிர்ணயமாகுது. உலக அளவுல ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டாலும் தங்கம் வெள்ளி விலைகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் போது அதற்கான சார்ஜஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நிறைய ஃபீஸ் எல்லாம் போட்டு இந்த தங்கம் விலை அப்படின்றது நிர்ணயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்தியாவின் வரும்போது இந்தியன் புல்லியன் மார்க்கெட்ல அந்த தங்கம் விலை நிர்ணயிக்கப்படுது. அது மும்பையில அமைஞ்சிருக்கு. மேலும் அது ஜுவல்லரியில இருந்து வரும்போது அதற்கான ஒரு அசோசியேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ரேட்டை அதில் ஆட் பண்ணி ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் தங்கம் விலை அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலையும் நிர்ணயிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் சர்வதேச அளவில் லண்டன் புல்லியன் மார்க்கெட்டில் தான் இந்த ரேட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாமே ஃபைல் ஆகி நீங்கள் ஒரு நகைக்கடையில் நகை வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ்லாம் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ரேட் அதிகமாக அப்படின்றது கிடைக்குது. மக்கள் அதிகமாக வாங்குறதுனால மட்டும்தான் இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. தங்கம் விலை உலக அளவில் அதிகரிக்கிறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கு, அதை பார்க்கலாம். தங்கம் விலை அதிகரிக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்லை தங்கம் விலையை நிர்ணயம் பண்றதா இருக்கட்டும், வட்டி விகிதம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. வட்டி விகிதம் குறையுது அப்படின்ற பட்சத்தில் தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. தங்கம் விலை குறையுது அப்படின்னா இப்போ இந்த ஆப்போசிட்ல வட்டி விகிதம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எதனால இப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ வட்டி விகிதம் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்னா நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. இப்போ ஒரு 9%, 10% நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது அப்படின்னா அப்போ நம்ம பேங்க்லேயோ இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேயோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த வட்டி ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு சேஃபஸ்ட் எவனா நமக்கு இந்த கோல்டு அப்படின்றது தான் இருக்கும். ஸோ அப்போ வட்டி விகிதம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது தங்கம் விலை ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்குது. ஸோ இப்போவுமே ஆர்பிஐ அவங்களுடைய ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது வங்கிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்மி பண்ணுறதுனால இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாண்ட்லேயோ இல்லை வேறு எதுலையாவது எஃப்டி ஆர்டி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ரிட்டர்ன்ஸ் நமக்கு கம்மியாக தான் வருது, நம்ம ஏன் இதில் போயிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? அப்போ கோல்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு, அப்போ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக கோல்டு போவாங்க. ஸோ கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, அமெரிக்கா ஃபெடரல் பேங்க்குடைய வட்டி விகிதமும் இன்னும் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. இப்போ அமெரிக்காவுடைய ஃபெடரல் பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இந்த ஃபெட் ரேட்டை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே உலக அளவில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ கம்மி பண்றாங்கன்னா நிறைய நாடுகள் அமெரிக்க வங்கிகளில் முதலீடு செய்யறாங்க, அமெரிக்க பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க.
அப்போ அங்கே வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் மறுபடியும் சேஃபஸ்ட் ஒரு அசட்டாக இருக்கக்கூடியது கோல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த கோல்டு பக்கம் திரும்புவாங்க. ஸோ அதனாலேயும் வந்து இந்த கோல்டு அப்படின்றது இன்னும் விலை அதிகரிக்குது. ஸோ வட்டி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளூர்லையாக இருக்கட்டும் இல்லை மற்ற வெளிநாடுகளில் அமெரிக்காவோட ஃபெட்ரேட்டாக இருக்கட்டும் எது குறைஞ்சாலும் அதிகரிக்க போவது தங்கம் தான். அதே மாதிரி தங்கம் விலை அதிகரிப்புல பங்குச்சந்தை அப்படின்றது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. பங்குச்சந்தை வந்து ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டே இருக்கு, அதுல ரிட்டர்ன்ஸ் அதிகமா வரல அப்படின்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்படியே வந்து கோல்டு பக்கம் திரும்புறாங்க. ஸோ இதனாலையுமே வந்துட்டு இந்த கோல்டு ரேட்லாம் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆனிச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது ஜியோ பாலிட்டிகல்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு அன்சர்டினிட்டியாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அதனாலையுமே வந்து பங்குச்சந்தை பாதிக்கும். பங்குச்சந்தை பாதிக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பயப்படுறாங்க. அதனால அவங்க வந்து இந்த கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னு வரும்போது இப்போ ட்ரம்ப் வந்ததுல இருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவருனால உலக அளவில் ஒரு அன்சர்டினிட்டி கிரியேட் ஆகுது. அப்போ எல்லாரும் வந்து பயப்படுறாங்க, மற்ற நாடுகளும் வந்துட்டு ஒரு பீதி அடைகிறாங்க. அப்படின்னும் போது அவங்க நாட்டை அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு சொத்தா வச்சு அது எப்போனாலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிற ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக கோல்டு சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்கலில் ஒரு அன்சர்டினிட்டி நிலவுது அப்படின்னா அது வந்து பங்குச்சந்தையும் பாதிக்கும். பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியல் பதற்றங்கள், அதாவது உக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கட்டும், இல்லைனா ஹமாஸ் போர், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அங்கங்கே நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்னாலையுமே வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கோல்டு ரேட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பு குறையுது அப்படின்ற பட்சத்துலையுமே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைம் அமெரிக்கா டாலருடைய மதிப்பு வந்து குறைஞ்சது அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த கோல்டு ரேட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அதிகரிக்கும் போதுமே இந்த கோல்டு ரேட் அப்படின்றது அதிக அளவில் அதிகரிக்குது. அடுத்ததாக ஒரு மேஜர் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா மத்திய வங்கிகள் வந்து இந்த கோல்டை அதிக அளவில் வாங்கிட்டு இருக்காங்க. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நிறைய நாடுகள் வந்து அதிக அளவில் தங்கத்தை வந்து அவங்களுடைய கண்ட்ரிக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதை சேஃபாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதிக அளவில் தங்கம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் கோல்டுக்கான டிமாண்ட் அப்படின்றது அதிகரிக்குது. சேம் சைடு வந்துட்டு இந்த கோல்டு மைனிங் அப்படின்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நமக்கு வந்து இந்த கோல்டு உற்பத்தி கம்மியாகிட்டே இருக்கும்போது ஆனால் இதுக்கான டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் போதுமே இந்த இடத்துல கோல்டு விலை அப்படின்றது அதிகரிக்குது. இந்த காரணிகளில் ஏதாவது ஒன்று வந்து நிலையா இல்லை அப்படின்னா கூட நம்மளே வந்து தங்கம் விலை அதிகரிக்க போகுது அப்படின்றத கணிக்க முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் 2026 தங்கம் விலை 15% வரலுமே இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த காரணிகள் எல்லாமே இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனாக இருக்கட்டும், இல்லை மத்திய வங்கிகள் கோல்டு வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா 2026 இன்னும் கோல்டோடைய ரேட் அப்படின்றது 15% 30% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் கோல்ட் அவுட்லுக் 2026 அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கட்டுரையில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய பதற்றத்தையும் உண்டு பண்ணியிருக்கேன்னா இன்னும் 30% அதிகரிக்கும் அப்படின்னா இன்னும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது நிறைய நிபுணர்களுடைய கூற்றாகவும் இருக்கு. ஸோ இப்போ கோல்டு ரேட் அதிகரிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போவும் கோல்டு மட்டும்தான் ஒரு பாதுகாப்பான அசட்டாக இருக்கா? வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாதா? இல்லை கோல்டு அதிகமாக வாங்குறத பற்றி, அதிக ரேட் ஆகிறத பற்றி, இல்லை இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக வேறு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையுமே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க.